வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது என்னன்னா, இது ஒரு செடி, மூலிகை செடி. இது கரும்பூலான். இந்த செடி பேர் கரும்பூலான். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் ஏரிக்கு பக்கத்தில் இருக்கோம். திருவண்ணாமலையில் ஏரிக்கு பக்கத்தில் இருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸுக்கு எதிரிலேயே இருக்கும். இது நிறைய இருக்குது. இவ்வளோ நாள் எனக்கு தெரியாது இது என்ன செடின்னு. இப்போ தான் மூலிகை எண்ணெய் காய்ச்சலான்னு சொல்லிட்டு எங்கள் பெரிய பொண்ணுக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இது மூலிகை செடியெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி யூடியூப்லேயும் பார்த்து என்னென்ன அப்படி சொல்லிட்டு நான் 10 வகை போடுவேன், 5 வகை போடுவேன் சிம்பிளாக. இப்போ நிறைய போட்டு காய்ச்சி விற்பனைக்காகவும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கரும்பூலான்ற செடியை கண்டுபிடிச்சி இந்த உடைக்கிறேன் பாருங்கள். இதை கண்டுபிடிச்சி 3 கிளை கட்டிங்ஸ்லேயே வரும். இதை உடச்சி இதை இருக்குது பாருங்கள், அதுதான் ஏரி. இது எங்கள் வீட்டுக்கு போகிற வழி எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாமே அந்த செடி தான். இதில் பழம் இருக்கும், கருப்பாக இருக்கும். இது இப்படியே போனால் எங்கள் வீடு. இந்த நிலத்துல பொடுதலையும் இருக்குது. இதுதான் தண்ணி கம்பெனி. இதுதான் எங்கள் வீடு. இந்த வரேன் பாருங்கள் நடந்து. இந்த முள்ளுத்தோப்புலேயும் இந்த மாதிரி செடி நிறைய இருக்குது. இவ்வளோ நாள் தெரியாது. இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். நல்ல சின்ன சின்ன செடியும் இருக்குது, பெருசும் இருக்குது. அதை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு ஒரு கிளை நட்டு அதை வளர்த்துட்டேன் பாருங்கள். இதை வளர்த்துருக்கேன் பாருங்கள். இதுலேருந்து தான் 2 வாட்டி 2 லிட்டர் எண்ணெய் காய்ச்சினேன். இந்த கிளையை எங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் பதியம் போடலான்னு எடுத்துகிட்டு போகிறேன். யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கொடுக்கலான்னு தான் இதை எடுத்துகிட்டு போய் பதியம் போட போகிறேன். ஏற்கனவே ஒரு செடியை பதியம் போட்டு வளர்த்துருக்கேன் பாருங்கள். இதை வளர்த்துருக்கேன் பாருங்கள். ஒரு டம்ளரில் செம்மண் அடியில் வச்சு, இது வேரோட சின்ன செடி எடுத்துகிட்டு வந்து வச்சா அது செத்து போச்சு. கிளை வச்சேன். இந்த பாருங்கள், செம்மண்ணை இந்த கிளையில அடியில் கொஞ்சோண்டு பிடிச்சி அந்த நம்ம தொட்டி மண்ணிலேயே வச்சுட்டு அந்த செம்மண்ணோட இந்த கிளையை வச்சோம்னா துளுத்துக்குது. இந்த துளுக்க வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி இதை அப்படியே கீழே அடியில் செம்மண் பிடிச்சி ஒரு மண்ணில் சொருகி வச்சுட்டா பொழைச்சிக்கும். அதை எடுத்து நம்ம பெரிய கேன்லேயோ இல்லை தரையிலையோ வேர் நிறைய வந்ததுக்கப்புறம் வைக்கலாம். யாருக்காவது வேணும்னா இந்த கரும்பூலான்ற செடி தலைக்கு கருமையை தரும். அதனால் இதை மூலிகை எண்ணெயிலையும் போடலாம், மூலிகை வடையிலையும் போடலான்னு போட்டிருக்கேன் நான். அவுரியும் அதை வளர்க்குறேன் பாருங்கள். அவுரி கரும்பூலான் வளர்க்குறேன். யாருக்காவது வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இலைக்கு